பிடிக்கும். உண்மையான உறவு பொய் உறவு எப்படி கண்டுபிடிக்கிறேன் சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன். இது சொல்லிட்டா கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். உண்மையான உறவு அதை நான் சொல்றேன். எனக்கு ஒருத்தரிக்கிறாங்க அவங்க எப்படின்னு சொன்னா டெய்லி என்னை பார்க்க வந்துருவாங்க. எங்க மாமி தான் எங்களோட வாப்போட கூட பிறந்த தாத்தா. ஆனா அவங்க கால் பண்ணி கேட்பாங்க, சும்மா அங்கே கேட்குறீங்க. அப்ப நான் அல்ல எங்க மாமி நான் ஈவன் கேட்கிறேனே, சரிம்மா நான் நாளைக்கு வரேன். அந்த வயசை நான் எப்பயுமே கேட்பேன். அவங்க எனக்கு பிறந்ததுல இருந்தே இப்ப அவங்க 70 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் அவங்கள நான் மிஸ் பண்ணியே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு கூட இருக்கிற உறவு. எந்த உறவு தெரியுமா போலியானவரோ அது ஈஸியா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். சீசன் பறவைகள் மாதிரி ஒரு சீசன்ல இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸா வைக்கலாம், ஃபேமிலியா வைக்கலாம். ஒரு சீசன்ல இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களோட தேவை முடிய வைக்க முடிப்பாங்க. தேவை முடிஞ்சோடனே போய்த்துருவாங்க. சிம்பிள். ஆனா அவங்கள நீங்க வெறுத்து ஒதுக்க வேணாம். அவங்களும் மனிதனம் தான். அவங்களும் உங்களுக்கு கூட இருக்கட்டும். ஆனா நீங்க பார்த்து அவங்கள வச்சுக்கோங்க. இவங்க இப்படித்தான் அப்படின்னு. எந்த நபர் உண்மையானவங்க தெரியுமா? கடைசி வரைக்கும் உங்களோட எந்த ப்ராப்ளமுமே இல்லாம அப்படியே சர்வை பண்றவங்க. அப்படி ஒரு நபர் தான் அவங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை போட்டுட்டு நான் அவங்களை ஒவ்வொரு சார்ஜ் உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஒவ்வொரு பிராண்ட் எங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனி பிராண்டா உருவாக்கினது எங்களை மிஸ். அவங்க படிப்பை தாண்டி அறிவை தாண்டி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. எந்த டைம் நாங்கள் கால் பண்ணினாலும் அவங்க அந்த காலுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு மிஸ் எங்களுக்கு. கிச்சன் மட்டும் தான் பெண்களோட லைஃப் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தீங்க. கிச்சன் மட்டுமே உங்களோட லைஃப் இல்லை. சமையலறையில இருந்து நீங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வெளியில கூப்பிட்டு எடுத்து இன்றைக்கு எங்களை ஒரு பெரிய ஒரு பிராண்ட் ஆக்கி இருக்கிறாங்க. உண்மையாவே அந்த நன்றிகள் அனைத்துமே எங்களை மிஸ்ல தான் போயிட்டு சேரும். அறிவு மட்டும் தரல, எங்களுக்கு ஃபார்முலாஸ் மட்டும் அவங்க சொல்லி தரல. வெளியில வாங்க சிங்க பெண்கள்லாம் நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. கல்வியில மட்டும் இல்ல, எங்களோட பர்சனல் இஷ்யூஸ், எங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே நாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுறோம். என்னிடம் அவங்களோட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஆசிரியர், ஒரே பிரசவத்துல இவ்வளவு குழந்தைகளை பெறேலுமா அப்படின்ற ஒரு டவுட், அது சந்தேகம் இல்லை, உண்மையாவே பெற்றிருக்கணும் அப்படின்றதுக்கு உண்மையான ஒரு உதாரணம் அஸ்மாமி சேனல். கஸ்டமர்ஸ் கேட்கிற எங்களோட ப்ராடக்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் கேட்கிற டவுட் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொள்ளலாம். அது ஆன்சர்ஸை கூட அவங்க சொல்லி தருவாங்க. இப்படி பேசுங்க, இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி அதை கூட நாங்களும் அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்றோம். மேலும் மேலும் வளர்ந்து உயரமான லெவலுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் நீங்க நிறைய துவாவும் மொழிக்கு
நெய்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஏஎம் ராயல் அகாடமியில் காசுக்காக தானே உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்காங்க? இல்லை, நான் ஃபஸ்ட் நான் காசுக்காகவோ எதுக்காகவோ படிக்கலை. என்னோட ப்ரொஃபஷ்னல் நான் வளரணும்னு நினச்சி படித்து ஒரு அகாடமி தேடினேன். அது எனக்கு பெஸ்ட்டாக அமைஞ்சது ராயல் அகாடமி. ஏஎம் ராயல் அகாடமியில் எவ்வளோ அகாடமிக்கு போயிருக்கீங்க, ஆனால் ஏஎம் ராயலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ரீசன் அஃப்கோர்ஸ் மேம் தான். ஏன்னா அவங்க எப்போவுமே எதை கேட்டாலுமே ரொம்ப காமாக ஸ்மைலோடு சொல்லி தருவாங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லை. நீங்கள் மிட் நைட்ல என்ன டைமில் கேட்டாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேம் நான் எந்த அகாடமிலேயே கண்டிப்பல. அதாவது இந்த 6 மந்த்ல நீங்க படிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் படிச்சீங்களா? யா, அஃப்கோர்ஸ் நான் படித்தேன். நான் இந்தியாவில் தான் இருந்தேன். ஆனாலுமே நான் எல்லாமே மேம் கிட்ட ஒரு வாட்டி கேட்டது அவங்க அவ்வளோ கிளியராக சொல்லி தரதுக்கு அப்புறம் நான் என்னால் ஒரு ப்ராடக்டை மேக் பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ண முடியும், நானும் சேல் பண்ண முடியும்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக விற்று நான் ஏர்ன் பண்ணது கூட மேமால தான். அதாவது இப்போ பிராண்ட் உருவாக்கிட்டீங்க? யா, அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு பிராண்ட் இருக்குது, அஷ்யோரான்னு. அதுக்கப்புறம் நான் பெர்ஃப்யூம் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது நல்லாவே சேல் ஆகிட்டுருக்கு. அது எல்லாருக்கும் காரணம் மேம் தான். அதாவது இந்த அகாடமியை யாருக்கு வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? யா, அஃப்கோர்ஸ் நான் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ காசு ரொம்ப லேக்ஸ் கணக்கு கொடுத்து போய் படித்து அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லோரும் அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் மேம் அப்படி கிடையாது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ இருந்துச்சோ இல்லையோ நீங்கள் வாங்கம்மா, இந்த அகாடமிக்கு வாங்க, நீ பண்ணுங்க. அவங்களோட கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கான்ஃபிடென்ட் லெவலுக்காகவே நான் மேம்க்கு சப்போர்ட்டாக எப்போவுமே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போய் கொண்டிருக்குது. டிக்டாக்ல ஆகிக்கட்டும், ஏஎம் ராயல் ஒரு மாஃபியா இல்லாட்டி செக்யூரிட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயங்கள் போய்க்குது. இது மாணவிகள் நம்புவாங்களா இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. பிகாஸ் இப்போதான் இப்படி வந்துட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க முன்னுக்கு தைரியம் இருந்தால் அவங்க முன்னாடி மேம்கிட்ட முன்னுக்கு பேசணும், பின்னுக்கு எப்பவும் பேச மாட்டாங்க. அப்பயே விளங்குட்டு அவங்க எவ்வளோ கோலன்னு சொல்லி இதுலேயே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம். நாங்கள் எப்போவும் மேமுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். அவங்க எந்த விதமாகவும் எங்களை நோவடிச்சதும் இல்லை. அவங்க பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி ஏஎம் ராயலில் இன்னைக்கு கிராண்டான முறையில் கிராஜுவேஷன் நடக்குது. என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான டே. அது மேமுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டே. இது நல்லா பெஸ்ட்டாக அமையணும்னு என்னோட பிளஸ் எப்போவுமே. அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல படித்து முடிக்குவது கட்டாயம் ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அவங்க மூலமாக தான் நம்ம வந்திருக்கோம். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அஃப்கோர்ஸ் என்னோட சாட்சி, என்னோட உமா, என்னோட நானா, இவங்க 3 பேராலேயும் தான் நான் இங்கே நிற்கிறேன். அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி சத்தியமாக நான் வந்திருக்க மாட்டேன். அவங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போதா. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி லாஸ்ட்டாக இந்த அகாடமியோட டிரெக்டர், ஏஎம் ராயல் அகாடமியோட டிரெக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்கள பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம், டைமே கிடையாது. எனக்கு அவங்கள ரொம்ப 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 பிடிக்கும். ஒரே படி. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அஸ்னா, அனுராதபுரத்துலேருந்து வரேன். ஏஎம் ராயல் அகாடமி, இந்த ஏஎம் ராயல் அகாடமியில் 6 மந்த் கோர்சஸ் படிச்சுக்கிறீங்க. என்ன மாதிரி படிச்சு தந்தாங்க? இந்த அகாடமிக்கு வரத்துக்கு நிறைய அகாடமியை செக் பண்ணி பார்த்து தான் இந்த அகாடமி வந்தீங்க. ஏஎம் அகாடமியை பற்றி சொல்லணும்னா எனக்கு பேசிக் லெவல்லேருந்தே காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங்கை பற்றி ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியாது. நான் இதுக்கு முன்னுக்கு செஞ்சும் இல்லை, தெரியவும் கூடாது. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணாங்க, நல்ல அகாடமி போய் செய்யுங்கன்னு. அண்ட் நான் வந்தேன். டீச் பண்ணுற லெவலும் ஓகே. அதோடு சேர்த்து நாங்கள் எந்த டவுட் எனி டைம் கேட்டாலும் அவங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணி கைண்டாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லி தருவாங்க. எந்த விதமான ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வைக்கிற மாதிரி இல்லை. இதே டீச் பண்ணுற டைமில் நாங்கள் என்ன நோட் கேட்டாலும் எத்தனை டைம் கேட்டாலும் அதை அழகாக சொல்லி தருவாங்க. முகம் சிரிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி படித்து தருவாங்க. அதே மாதிரி இந்த ஏஎம் ராயல் அகாடமியில் காசுக்காக மட்டும்தான் படிச்சு தர ஏதாவது இருக்குது? இல்லை, நம்ம என்னத்தை படிக்க வந்தோமோ அதை படிக்கிறதுக்கான லெவலில் எல்லாத்தையும் படித்து தராங்க. அதுக்கு பட்சத்தில் தான் நம்ம கொடுக்க வேண்டிய, நம்ம என்னத்தை செலவழிக்கிறோமோ அதுக்கு தானே ஏர்னிங் நம்மளுக்கு வரும் தானே. அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட கொடுக்குறோம், அதே மாதிரி எங்களோட ஏர்னிங்கை நாங்கள் எடுக்கிறோம். அதே மாதிரி ஏஎம் ராயல் அகாடமியில் நீங்கள் படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் கிராஜுவேஷன் வருது, அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது. எஸ், எனக்கு எந்த நேம்லேயே ஒரு பிராண்ட் இருக்குது, அஸ்னா கிளியர் பியூட்டி. அண்ட் நான் இப்போ அதை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அதை பே பண்ணி எடுத்து நல்லா இப்போ பாவிச்சுக்கணும், நல்ல ரிசல்ட் காட்டிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஏஎம் ராயல் அகாடமி. டெஃபினெட்லி மிஸ் மட்டும்தான் அதுக்கு காரணம். ஏன்னா எனக்கு பேசிக் லெவல் கூட தெரியாத ஒரு ஆளுக்கு ஸ்டார்டிங் ப்ராசஸ்லேருந்து எல்லாத்தையும் சொல்லி தந்து எல்லாமே எங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக சொல்லி தந்து அதை நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ என்னோட பிராண்ட் ஒன்று லான்ச் ஆகி அது இப்போ பர்ச்சேஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அது எல்லாத்துக்கும் காரணம் மிஸ் மட்டும்தான். இன்றைக்கி உனக்கு கிராண்டான முறையில் கிராஜுவேஷன் நடக்குது.
அதுக்கு மெயினாக அவங்களோட பேரண்ட்ஸாக இதுக்கு முழு கோர்ஸில் படிங்க. என் ஸ்டடிக்கு முழுசாகவே பொறுப்பு என் மதர் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் என்னைய படிக்க வைக்கிறாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். என்னொன்று இப்போ மிஸ்ஸுக்கு அவங்க படிச்சு தந்ததால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதால் 2 பேருக்குமே ஜிசாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பேர் ஃபாத்திமா ரிஃப்கா. நான் கொழும்புலேருந்து வரேன். ஏஎம் ராயல் அகாடமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துக்கிறாங்க. பிஎம்எஸ்சியில் ஏஎம் ராயல் அகாடமிக்கு வந்து படிக்கிறதுக்கு காரணம் என்ன? அது டீச்சரை நல்ல நல்ல பேசுவாங்க. நல்ல டீச்சர் வந்து எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களை புரிஞ்சு கொண்டாங்க. மற்றது எல்லாமே டீச்சர் சப்போர்ட்டும் இருந்துச்சு. குடும்ப ஃபேமிலியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் நான் இங்கே வந்து படிக்க காரணம். ஏஎம் ராயலில் நீங்கள் எவ்வளோ படிச்சுக்கிறீங்க? படித்தது எல்லாமே 100 to 100% ஸ்டடீஸ் பண்ணுறீங்க? 100 to 100% ஸ்டடீஸ் நல்லாவே படிச்சு தந்தாங்க. டீச்சர் மேலே ஒரு குறையும் இல்லை. மாஷா அல்லாஹ் என்று எல்லாமே நாங்கள் நல்லபடியாக நாங்கள் செஞ்சோம். நல்லா கற்றுக்கொண்டோம் எல்லாத்தையும். இன்னைக்கு ஒரு விஷயம் படிக்கிறேன் கட்டாயம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அப்படி இல்லாத ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஒன்று வரணும். ஹஸ்பண்ட் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் தந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட ஹஸ்பண்ட் எல்லாம் பெர்மிஷன் தந்த சுட்டா நான் வெளியே இறங்கி செய்ய காரணமே ஹஸ்பண்ட். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இருந்துச்சு, எங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுமே இருந்துச்சு. இன்னைக்கு அழகான முறையில் உங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்குது. உங்களோட டிரெக்டருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? டிரெக்டர், தேங்க்யூ ஃபார் டிரெக்டர். நல்லாவே செய்கிறீங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. உண்மைக்குமே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி நடக்கும் என்று. உண்மைக்குமே நல்லா இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பெண்களே, உங்களின் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரம். இலங்கையின் சிறந்த ஊடகமான ட்ரூ லங்கா நியூஸ் மற்றும் ட்ரூ கிரியேட்டிவ் ஐடியா வழங்கும் பிரம்மாண்டமான வாய்ப்பு. உங்கள் கலை வண்ணங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பம். கேக் தயாரிப்பு, மெஹந்தி கலை, பிரைடல் மேக்கப், ஆடை வடிவமைப்பு, கைவினை பொருட்கள் என உங்கள் சிறு வியாபாரம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுடன் மட்டும் சொருக்கி விடாமல் உங்கள் கனவுகளை ஐலாண்ட் வைட் மற்றும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு செல்ல நாங்கள் தயார். ட்ரூ லங்கா நியூஸ் மூலம் உங்கள் வளர்ச்சிக்கான முழுமையான வழிகாட்டல்கள், உங்கள் நிறுவனத்திற்கான பிரம்மாண்டமான ஓபனிங் செரமனிஸ், பயனுள்ள ஒர்க் ஷாப்ஸ், மாணவர்களுக்கான கிராஜுவேஷன் அண்ட் அவார்டிங் செரமனிஸ் மற்றும் ட்ரூ கிரியேட்டிவ் ஐடியா மூலம் நவீன காலகட்டத்திற்கு அவசியமான சோஷியல் மீடியா கிரியேஷன், கண்டென்ட் கிரியேஷன், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், அனலைஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங், ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் என அனைத்தையும் மிக குறைந்த விலையில் நாங்கள் செய்து தருகின்றோம். உள்ளூர் சந்தையை தாண்டி உலக புகழ் பெற்ற வர்த்தக முத்திரையாக உங்கள் தொழிலை மாற்ற இன்றைய முடன் இணையுங்கள். ட்ரூ லங்கா நியூஸ் அண்ட் ட்ரூ கிரியேட்டிவ் ஐடியா. டைரக்டர் மிஸ்டர் முகமது நஃபீல். அலையுங்கள் 0766660886 அல்லது 0763530036.